ரகுவரன் இருந்திருந்தா இப்ப கூட அத பண்ணிருப்பாரு. முன்னாள் மனைவி ரோகிணி அதிர்ச்சி தகவல். நடிகை ரோகிணி தன்னோட முன்னாள் கணவரும் மறைந்த நடிகருமான ரகுவரன பத்தி பல நினைவுகள சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பகிர்ந்துகிட்டாங்க. குறிப்பா அவங்களோட பையன் ரிஷி திருக்குறள் சொல்லும் திறமைய கண்டு ரகுவரன் வியந்து போன தருணத்த அவங்க விவரிச்சாங்க. ரோகிணி ஸ்கூல்ல படிக்கிறப்போ தமிழ் மேல அதிக அளவு ஆர்வம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பையன் ரிஷியும் தமிழ் மேலயும் திருக்குறள் மேலயும் ரொம்பவே ஆர்வம் வச்சிருந்தாரு. ஸ்கூல்ல திருக்குறள் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா முதல்ல ரிஷிய தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு நாள் ரிஷிய கூட்டிட்டு வர ரகுவரன் பள்ளிக்கு போயிருந்திருக்காரு. அங்க ஒரு நிகழ்ச்சியில ரிஷி திருக்குறள் சொல்றத பார்த்து ரகுவரன் வியந்து போயிருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் திருக்குறளை எப்படி அழகா சொல்றான் தெரியுமா அப்படின்னு வியப்போட சொன்னாரு. அந்த அளவுக்கு தன்னோட குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அவர் அந்த அளவுக்கு பொறுப்பா பேசி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ இருந்திருந்தா என்னோட பையன் செய்யக்கூடிய விஷயங்கள பார்த்து எந்த அளவுக்கு பெருமை அடைஞ்சிருப்பார் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறேன். இப்ப நினைச்சா கூட எனக்கு ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. அவரு நம்ம கூட இல்ல அப்படிங்கிறத இப்ப நினைச்சா கூட எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. இருந்திருந்தா என்னோட பையனோட இந்த வளர்ச்சிய கொண்டாடி இருப்பாரு அப்படின்னு வேதனையோட பேசியிருக்காங்க ரோகிணி. ரோகிணியோட இந்த பேட்டி ரகுவரன் தன் பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு அப்படிங்கறத வெளிப்படுத்துது. ரகுவரன் மறைஞ்சிருந்தாலும் அவரோட நினைவுகள் ரோகிணி அப்புறம் ரிஷி மனசுல நீங்காம இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த பேட்டி உணர்த்துது. 60 அப்புறம் 70கள்ல பிரபலமான இயக்குனரா வலம் வந்த டி.என். பாலு அவங்களோட பொண்ணு கவிதா சமீபத்திய பேட்டியில தன்னோட பயணிச்ச நடிகர்கள் பத்தி தன்னோட அனுபவங்கள பகிர்ந்துகிட்டாங்க. குறிப்பா நடிகர் ரகுவரன் அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் உடனான தன்னோட வாழ்க்கை பயண அனுபவங்கள அவங்க பகிர்ந்துகிட்ட விதமும், ரகுவரனுடனான அவங்களோட தொழில்முறை உறவும் நிறைய பேரால சிலாய்க்கப்பட்டுச்சு. மறைந்த நடிகர் ரகுவரன் பத்தி கவிதா பேசும்போது, ரகுவரன் கூட நான் ஒரு தங்கை மாதிரி பழகுனேன். அவர் கூட அவ்வளவு எளிதா யாரும் ஒட்ட விட மாட்டாரு. ஆனா, அவர பார்த்தாலே திரைத்துறையில இருக்கிறவங்க நெறைய பேரு பயப்படுவாங்க. நான் அவரு வீட்லயே 1 வருஷ காலம் தங்கி பட வேலைகள பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு ரகுவரன் கூட ஒரு தங்கச்சி மாதிரி பழகுனேன். அவர பார்த்து தான் நான் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். குறிப்பா திரைக்கதை எழுதுறது எப்படி அப்படின்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரகுவரன் தனக்கு திரைக்கதை எழுதுறத பத்தி எளிமையா கற்றுக் கொடுத்ததா கவிதா சொன்னாங்க. அவங்க திரைக்கதைய ஒரே ஒரு ஆங்கில எழுத்துல எனக்கு விவரிச்சு சொன்னாரு. அவரு திரைக்கதைய ஒரே ஒரு ஆங்கில எழுத்துல எனக்கு விவரிச்சு சொன்னாரு. அது என்ன எழுத்து அப்டின்னா டபிள்யூ. இந்த டபிள்யூ அப்படிங்கிற எழுத்து எப்படி முதல்ல இறங்கி, பின்னாடி ஏறி, அதுக்கு பின்னாடி மறுபடியும் இறங்கி, மறுபடியும் ஏறுதோ, அத வச்சு திரைக்கதை எழுதணும் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. படம் ஆரம்பிச்சு எத நோக்கி கதை போகுது அப்படிங்கிறத மெதுவா சொல்லி, ஒரு கட்டத்துல படத்தோட திரைக்கதைய பரபரப்பாக்கி மேல கொண்டு போகணும். அப்படி மேல போகும்போது நிக்கிற பகுதி தான் இடைவேளை காட்சி. அதுக்கு பின்னாடி மறுபடியும் திரைக்கதைய மெதுவா நகர்த்தி, அதுக்கு பின்னாடி மறுபடியும் கிளைமாக்ஸ் நோக்கி பரபரப்பா கொண்டு போகணும். இதுதான் திரைக்கதை எழுதக்கூடிய சூத்திரம் அப்படின்னு எனக்கு எளிமையா சொன்னாரு அப்படின்னு கவிதா சொன்னாங்க. ரகுவரனோட வாழ்க்கை முறை பத்தி கவிதா பேசும்போது, அவரோட திரைப்பயணத்தோட அனுபவத்த பொறுத்தவரைக்கும், அவர பார்த்து தான் எனக்கு பிராண்டட் விஷயங்கள பயன்படுத்த ஆசை வந்துச்சு. ஏன்னா, அவரு பயன்படுத்தக்கூடிய வாட்ச், ஷூ, பெல்ட், டை அப்படின்னு எல்லாத்தையுமே தரமானதா பார்த்து தான் போடுவாரு. எல்லா விஷயமுமே பிராண்டடா இருக்கிறத உறுதி பண்ணிக்குவாரு. ரகுவரன் அவர பார்த்து தான் பிராண்டட் பொருட்கள பயன்படுத்துறதுக்கு உண்டான ஆசை எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரகுவரனோட தூய்மை உணர்வு பத்தி கவிதா சொல்லும்போது, அவரு எந்த அளவுக்கு தூய்மையானவர் அப்படின்னா, அவரோட கழிவறையில உட்கார்ந்து நாம சாப்பாடு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அவரோட கழிவறை தூய்மையா இருக்கும். அவரோட வீடு தூய்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் உடல் நலம் இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ, அவர போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்ல. மிரட்டலா பார்த்த ஒரு மனுஷன அப்படி ஒரு கோலத்துல பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. தன்னோட இறுதி காலத்துல தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாரு ரகுவரன். அவரோட இறுதிச் சடங்குக்கு கூட நான் போகல. தொலைக்காட்சியில அவரோட இறந்த உடல காட்டுறப்ப கூட, அத பார்க்க எனக்கு தைரியம் இல்ல. முகத்த திருப்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.